வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னி செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு இந்த போர்டு பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏதோ வேர்ப் பத்தினது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? லுக்கிங் அட் தி போர்ட் யூ would have got an idea that today's class is going to be of something about verb. Okay. So what is it going to be about verb? நமக்கு 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல எதை பத்தி சொல்லியிருக்காங்க? டிரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதுக்கு முன்னாடி நமக்கு வேர்புங்கிறது என்னங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கா? அதை குயிக்கா நம்ம ரீகேப் பண்ணி பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கிளாஸ் ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஆரம்பிப்போம். The story for the day, it says about believe in yourself. உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. Rather than others believing us, first we need to believe ourselves, right? Then only we can confidently convince others. அப்பதான் மத்தவங்களை வந்து நம்மளால சொல்ல முடியும். ரொம்ப முதல்ல நம்மளை நாமளே நம்பணும் இல்லையா? தட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். we need to we need to have belief in us. So there was this boy called ராமு. இந்த பையன் பேரு ராமு, இவனுடைய தங்க பேரு வந்து சோனு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் விளையாடி இருந்திருக்காங்க. திடீர்னு ராமு வந்து ரொம்ப சோகமா இருக்கிறத வந்து இவங்க பாட்டி பாக்குறேன். ஏன் ராமு ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? பாட்டி, எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு போட்டி, கிட்டார் போட்டி. There is a guitar competition that is going to be held in our school, and I have enrolled it. But now I'm having a fear whether I should perform tomorrow or not. அது ஒருவேளை பங்கேற்றுமா வேண்டாமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. ஏன்பா பயப்படுற? நீ தான் தினைக்கும் பிராக்டிஸ் பண்ற, தினைக்கும் அதுக்கான எஃபர்ட் போடுறியே, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. நீ எஃபர்ட் போட்டிருக்க, பிராக்டிஸும் பண்ற, நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணன அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஷீ இஸ் மோட்டிவேட்டிங் ஹிம் so that he participates in tomorrow's competition. But what happens? This boy is having a fear. How would I perform? No. I will lose in the competition. I don't want to participate. Let me be here itself. For this, the grandmother says, let me tell you a story. It will be motivating. நானே உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அதுல வந்து அந்த பாட்டி வேற இந்த பையனுக்கு ஒரு கதை சொல்றாங்க. சூப்பர்ல. அந்த கதையில என்னன்னா, இந்த ரெண்டு பேர் ராஜேஷ் விக்னேஷ் இந்த ரெண்டு பசங்க வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். They were thick friends from the childhood days. Wherein this Vignesh is a very small boy. That is one who is wearing this blue shirt is Vignesh. The one in pink shirt is Rajesh. யார் ராஜேஷ் யார் விக்னேஷ்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால சொல்றேன். இந்த பிங்க் சட்டை போட்டிருந்தவர் தான் ராஜேஷ், நீல சட்டையில இருக்கிறவர் விக்னேஷ். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடின போது என்ன விளையாடிட்டு இருக்காங்க? ஒரு பட்டம் விட்டு இருக்காங்க. அந்த பட்டம் வந்து மரத்துல மாட்டின்றது. எப்படியோ ட்ரை பண்றாங்க அந்த பட்டத்தை அதுல இருந்து எடுக்க. அது காத்துல பறந்து என்ன ஆயிடுது? இந்த கிணத்துக்குள்ள விழுந்துருது. வாட் ஹேப்பன்ஸ்? இட் ஃபெல்ஸ் இன்டு தி வெல். இட் ஃபெல் இன்டு தி வெல். So what happens? This Rajesh, he thought of catching the kite before it fell into the well, but he couldn't. Along with the kite, he also fell into the well. அதுக்குள்ளேயே போய் விழுந்துட்டான். இதை பார்த்து இந்த விக்னேஷ், ஐயோ என்னுடைய நண்பர் வந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரே, என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணலையே, யாருமே இல்லையே சுத்தி முத்தி, ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு இந்த பையன் கூப்பிடுறானோ. ஆனா கூப்பிட்டு பார்த்தாலும் ஒருத்தருமே வரல உதவிக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல பார்த்தா ஒரு ஒரு பக்கத்துல யாருமே கிடையாது உதவிக்குன்னு. இந்த பையன் கிணத்துல விழுந்து ஒரே சத்தம், அம்மா யாராவது காப்பாத்துங்க, விக்னேஷனை எப்படியாவது காப்பாத்திடுடா அப்படின்னு இவன் கத்துறான். இந்த பையன் என்ன பண்றான்? பக்கத்துல அந்த கிணத்தடி கிட்ட இந்த பக்கெட்ல வந்து கயிறு கட்டியிருக்கு. நீங்க எல்லாரும் நினைச்சா போல இந்த பக்கெட்டை இந்த பையன் வந்து தண்ணியில தூக்கி போட்டிருப்பான். அந்த நண்பர் வந்து மேல ஏறி வந்திருப்பான் அப்படின்னு தானே நினைச்சுப்பீங்க. இதோட கதை முடிஞ்சிருமா? கண்டிப்பா கிடையாது. நீங்க இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கதை இதோட முடியல. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரிதான் இந்த பக்கெட் இந்த தண்ணியில கிணத்துல தூக்கி போடுறான். விக் ராஜேஷ் வந்து இந்த கைத்தறி இவன் வந்து எஃபர்ட் போட்டு இப்படியோ மேல இழுக்கிறான். பா இப்படியோ இழுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வேற இருக்கு விக்னேஷ்க்கு. பாடா, என் நண்பன் என்னை வந்து காப்பாத்திட்டான் அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தோஷம் விக்னேஷ்க்கு. சாரி ஃபார் ராஜேஷ். விக்னேஷ் he saves. Rajesh feels relieved.
So they both speak happily and goes home. So when they went home, they discussed what had happened. என்ன நடந்ததுங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லார்ட்டையும் பேசுறாங்க. விக்னேஷோட அம்மா அப்பா இருக்காங்க, ராஜேஷோட அம்மா அப்பா இருக்காங்க. அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன கணத்துல விழுந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் பொழைச்சு வேற வந்துட்டான். He has been rescued or saved and he has come up. So what they say, now Vignesh says uh, this, that I only saved Rajesh. What he tries to say, Rajesh was saved by me. என்ன நீ விளையாடுற? உன்னால ஒரு பக்கெட் தண்ணி கூட தூக்க முடியாது. கிணத்துக்குள்ள ராஜேஷ் விழுந்தானா நீ வந்து கிணத்துல வந்து பக்கெட்டை போட்டு காப்பாத்தினியா? என்ன கதை சொல்ற நீ? உன்னால அதெல்லாம் முடியவே முடியாது. உன்னால ஒரு பக்கெட்டை கூட முழு தண்ணியை கூட உன்னால தூக்க முடியாது. நீ எப்படி காப்பாத்தினேன்னு சொல்ற? நீ பொய் சொல்ற. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீ ஒத்தொத்தரும் சொல்ல ஆரம்பிச்சான். ஆனா நீங்க இந்த நடுவுல படத்துல போய் பாக்குறீங்க பாத்தீங்களா, தாத்தா. இந்த தாத்தா வந்து இந்த பசங்க சொன்னதை வந்து நம்பினாராம். ஏன் வந்து நம்பினாரு? எதனால நம்பியிருப்பாரு? அதுதான் இப்ப அந்த ட்விஸ்டே. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க, கயத்துல புடிச்சு வந்துட்டான் அதோட கதை முடிஞ்சிடும். ஆனா அவங்க சொல்ற விஷயத்த வந்து இந்த தாத்தா பொறுமையா கேக்குறாரு. தாத்தா, நான் கிணத்துல வந்து அந்த பக்கெட்டை தூக்கி போட்டேன் வாளிய. அதுக்கு முன்னாடி வேற யாராவது பக்கத்துல உதவிக்கு இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தேன். ஆனா ஒத்துருமே இல்ல. என் நண்பரை நான் தான் காப்பாத்தியானோம் இந்த சுச்சுவேஷன்ல. அதனால நான் அந்த கிணத்துல அந்த பக்கெட்டை தூக்கி போட்டேன். எப்படியோ என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு அந்த கிணத்துல இருந்து என் நண்பரையும் மீட் எடுத்துட்டேன் அந்த வாளியோட உதவினால. So, what we understand from this, it's not the age or the amount of energy or the strength that this boy is having. It's the will that he had. தன்னால முடியுங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் தன்னோட 2 வயசுல பெரியவனான அந்த பையனை கூட இவனால காப்பாத்த முடிஞ்சிருக்கு. Although he was young, he was able to do it because of his strong will, determination, that to save his friend. So if the small boy himself has a will to rescue his friend, why can't I have it? அது மாதிரி நினைச்சு இந்த பையன் என்ன பண்றான், இந்த போட்டியில வந்து பங்கேற்று இந்த கிட்டார் போட்டியில வந்து ஜெயிச்சிடறான். So this motivates Ramu. Yes, it motivates Ramu. The story which grandmother says has motivated him. He participates in the competition and he won the first place too. So what we get to know from this, we need to first believe in ourselves. You need to tell these words. I can do it. Yes, I did it. I will do it. இந்த படி கீழே இறங்கி உட்கார்ந்து இருக்கிற பொம்மை கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னால முடியாது, இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதுல இருந்து நம்ம ஏறி போகும்போது என்னால பண்ண முடியும். எப்படி நான் பண்ண போறேன்? வேணா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். என்னால கட்டாயம் பண்ண முடியும். நான் கண்டிப்பா பண்ணிடுவேன். நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஒரு வார்த்தைகள் தான் நம்மளுடைய மனசுல நிரம்பி இருக்கணும். So with that good note, I shall end the story over here when we'll move on to today's class. இன்னையோடைய கிளாஸுக்கு நம்ம போலாம். சரியா? இது என்ன மேம்? verb. verbனா என்ன? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு செயல் சொல் அல்லது ஒரு வினை சொல். எந்த ஒரு ஆக்ஷனையோ இல்லாட்டி ஒரு நிலையை தெரிவிக்கிறதுனா அதை நம்ம வினை சொல்னு சொல்லுவோம். எழுதுறது, பாடுறது, படிக்கிறது, ஓடுறது, something it pertains to action. It is also called as a verb, wherein it indicates an action. ஒரு நிலையை தெரிவிக்கக்கூடியதும் ஒரு verb தான். இப்ப I am a boy அப்படி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். I am a girl. I am happy. நான் சந்தோஷமா இருக்கேன். She is happy. இப்படி சொல்றேன்னா அவ எப்படி இருக்கா, அவளுடைய நிலை என்னங்கிறது நமக்கு தெரிவிக்கிறது இஸ்ங்கிற இந்த வார்த்தை தான். இது ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அவனு வந்து ரொம்ப டயர்டா இருக்கா போல அவன் காமிக்க தெரியுறானே. he seems tired. He looks tired. பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான். அவன் ரொம்ப ஓஞ்சு போயிருக்கும் போல இருக்கு. So it indicates the state, how he is. Right? Occurrence வருது, ஒரு ரிசல்ட்டா இருக்கட்டும், பின்தொடர்ந்து வருது, வெளியேறது, or to develop something. These are all the words that indicates occurrence. The truth will emerge. உண்மையானது தானே வெளியில வரும். A reaction followed the announcement. அந்த வெளியீடுக்கு அப்புறம், அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் மக்களுடைய ரியாக்ஷன் வந்து தெரிய வந்தது. சம்திங் ஃபாலோட்.
So a verb is nothing but a word that expresses action, state or occurrence. ஆக்ஷன்னா ஒரு செயல், எக்ஸாக்டா பாடுறது, ஆடுறது, நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு நிலையை தெரிவிக்கிறது. கரெக்டா? These words are called as verb. இதெல்லாம் தான் நம்ம வேர்ப்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேர்ப் பத்தி புரிஞ்சிருக்குன்னா, இதையே நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய புக்கில் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இதுதானே சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ ஐ ஆம் டீச்சிங் திஸ், ஐ எம் ரீகேப்பிங் இட் அகெயின். Why am I telling this? I'm recapping the foundation of your verb, the knowledge that you have about verb. இதை பத்தி தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ரீகேப் பண்றேன். சரியா? ஓகே, இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கரெக்டா கேட்டகரைஸ் பண்றீங்களான்னு நான் பாக்குறேன். ஆக்ஷன் வேர்பியும் ஸ்டேட் வேர்பியும் பாப்போமா? whether you are able to categorize it properly. We have two groups over here. One is action verbs, another is state verbs. Let us first categorize action verbs. அழறது, okay, cry, done. Next, வேற என்ன வார்த்தை இருக்கு? Sing, very good, sing. Read, படிக்கிறது, எழுதுறது, அமேசிங். கரெக்டா சொல்லிட்டே வரீங்களே. வேற என்னலாம் இருக்கு? டக்கு டக்குன்னு இந்த சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். லைக் திஸ் ஐ வாண்ட் இன்டராக்ஷன். நடனம் ஆடுறது, டான்ஸ். புஷ், தள்ளி விடுறது, அதை நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? யூ ஷுடன்ட் டூ இட். இஸ் தேர் எனி அதர் வேர்ட்? கொண்டு வரது, bring, is it an action verb or state verb? It's an action verb. Okay. State verbs வேற எதுவுமே இல்லையா ஆக்ஷன் வேர்பா? play, excellent, we have play. Trace, you trace an art, இல்லாட்டி ஏதோ ஒரு drawing trace பண்றீங்க. Something physical action is happening. Correct. Call, you call a person, கூப்பிடுறீங்க, ஒரு போன்ல கால் பண்றீங்க. கேட்கறது, வெறுக்கிறது, it's an indicates state. Need, தேவைப்படுறது, ஓகே, விருப்பப்படுறது, தெரிஞ்சுக்கிறது, ஒருத்தர ரெக்கக்னைஸ் பண்றது, அமேசிங். இமேஜின், விருப்பம், விருப்பம், லைக். இந்த ரெண்டு வார்த்தையுமே ஸ்டேட் வேர்ப்ஸ் தானா? கன்ஃபார்மா நான் இதுலயே போட்டுடலாமா? ஓகே, நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதுனால அந்தந்த பெட்டியில நான் வந்து இதுல நிரப்புறேன். வில் செக் towards the end whether all these verbs are right or wrong. That is, it is being categorized properly or not. இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா? சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரை, சிங், read, write, dance, push, play, call, bring, trace. Okay. Looks like everything is perfect. Let me check. Excellent, students. Perfect identify பண்ணிட்டீங்க. Action verbs யும் state verbs யும். So verb என்ன? A word that expresses an action or state or occurrence is to be called as a said to be a verb. Great. So நமக்கு வந்து புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க? Transitive verb, intransitive verb அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன மேம் அதுக்கான அர்த்தம் என்ன? சிம்பிளா எங்களுக்கு புரிய வைங்களேன் பார்ப்போம். Sure, I am here to do that.
Transitive. Transitive. Intransitive. These are two types of verb. Transitive and intransitive verb. Okay. இதை எப்படி மேம் புரிஞ்சுக்க போறோம் நாங்க? Wait, let me explain. Transitive verb, it needs an object. ஒரு பொருளானது தேவைப்படுது. It needs an object to complete its meaning. ஒரு பொருளானது தேவைப்படுது. அதாவது இந்த வேர்புக்கு அப்புறம் ஒரு பொருளானது தேவையா இருக்கு. ஏன்? அப்பதான் அது ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். டு கம்ப்ளீட் தேர் மீனிங். ஓகே. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ல இல்லைன்னு சொல்ல வரல. இட் கேன் நாட் ஹாவ். அது தொடர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது வரவே முடியாது. இட் கேன் நாட் ஹாவ் அன் ஆப்ஜெக்ட். இட் கேன் நாட் ஹாவ் அ நேரடியான ஒரு பொருள். இட் கேன் நாட் ஹாவ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹீ பிளேட் ஃபுட்பால். இப்ப இந்த சென்டென்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன விளையாடினான்? அவன் ஃபுட்பால் விளையாடினான். நேரடியான பொருள் தான் ஃபுட்பால், இந்த கால்பந்துங்கிறது. சரியா? ஃபுட்பால் இஸ் தி டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்க இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்ன சொல்றதுன்னா, இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பை பின்தொடர்ந்து ஒரு நேரடியான ஒரு பொருள் வந்து பின்தொடர்ந்து வராது, வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அர்த்தமா. இது எல்லாமே நம்ம உதாரணமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தானே தெரியும் இல்லையா? Just with the help of, just with the sentence or meaning, how do we understand it? It's not possible. எனக்குமே அது முடியாது. We like the cake. எங்களுக்கும் மேம், எங்களுக்கும் கேக்னா ரொம்ப பிடிக்கும். We like the cake. I too like it. உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். I closed my bag. நான் எதை மூடினேன்? என்னுடைய பைய மூடினேன். I closed my bag or I closed my book. I closed my book. நான் என்னுடைய புத்தகத்தை மூடினேன். I saw a parrot. நான் எதை பார்த்தேன்? What did I see? I saw a parrot. Okay. We tell some other example over here. ஏன் நான் மாத்தி எழுதுறேங்கிறதையும் நான் சொல்றேன். She told me the way to museum. அவன் எனக்கு மியூசியத்துக்கான வழிய அவ சொன்னான். ஓகே. அவ யார் சொல்றா? அவ சொல்றா. இதுதான் சப்ஜெக்ட். இதெல்லாம் டக்கு டக்குன்னு ரீகேப் ஆனோம் உங்களுக்கு. ப்ரோனோன் பார்த்திருக்கோம், சப்ஜெக்ட் ப்ரோனோம்னா என்னன்னு பார்த்திருக்கோம், ஆப்ஜெக்ட் ப்ரோனோம்னா என்னன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும் இப்போ. We like the cake. I closed my book. She told me the way to museum. அவ எங்களுக்கு வந்து மியூசியம் போறதுக்கான வழிய அவ சொன்னா. ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிளையும் நான் எழுதிடுறேன். அப்புறம் நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? We arrived in the morning. நாங்க எப்போ வந்து சேர்ந்தோம்? We arrived in the morning. காத்தால வந்து சேர்ந்தோம். நாங்க காலையில, அதிகாலையில நாங்க வந்து சேர்ந்தோம். ஓகே. She laughed loudly. ஒரு சத்தமா
எப்படி சிரிச்சா? சத்தமா சிரிச்சா. She laughed loudly. ஓகே மேம், இதுல என்ன இருக்கு? இட் நீட்ஸ் an object to complete their meaning அப்படின்னு டிரான்சிட்டிவ் மீனிங்கா பார்த்தோம். இட் cannot have a direct object after themனு பார்த்தோம். சரி, இது முதல்ல டிரான்சிட்டிவ் வேர்ப்லன்னு பார்ப்போமா? இங்க வந்து விங்கிறது சப்ஜெக்ட். யாருக்கு பிடிச்சிருக்கு கேக்கு? எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதாவது நமக்கு பிடிச்சிருக்கு. லைட்டுங்கிறது வேர்ப். வேர்ப்னா அது ஒரு செயல் சொல். இங்க வந்து ஒரு நிலை, ஒரு ஸ்டேட்டை குறிக்கிறது. அதுக்காக தான் நான் ஆக்ஷன் வேர்ப் ஸ்டேட் வேர்ப்னா என்னங்கிறத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியணுங்கிறதுக்காக தான். என்ன பிடிச்சிருக்கு எங்களுக்கு? எங்களுக்கு ஒரு கேக்க பிடிச்சிருக்கு. லைக் த கேக். ஐ க்ளோஸ்ட் மை புக். நான் என்னுடைய புத்தகத்தை மூடினேன். ஐ க்ளோஸ்ட். சப்ஜெக்ட் இஸ் ஐ க்ளோஸ். நான் எதை மூடினேன்? புத்தகத்தை மூடினேன். புத்தகங்கிறது ஓ, ஆப்ஜெக்ட். ஓனா என்ன? ஆப்ஜெக்ட். எஸ்னா சப்ஜெக்ட், மீனா verb, ஓனா ஆப்ஜெக்ட். சரியா? ஷி டோல்ட் மீ த வே டு மியூசியம். அவ எனக்கு மியூசியமுக்கான வழிய சொன்னா. சப்ஜெக்ட், verb. யாருக்கு சொன்னா? எனக்கு சொன்னா. எங்க போறதுக்கு? மியூசியமுக்கு போறதுக்கான வழிய அவ என்கிட்ட சொன்னா. இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான். சரியா? இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த வேர்ப பின்தொடர்ந்து ஒரு நேரடியான பொருளானது இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சது? வாட் டிட் வாட் டிட் வி லைக்? எப்படி கொஸ்டின் கேக்குறீங்க நீங்க? வாட் டிட் வி லைக்? வாட் டு வி லைக்? எது எங்களுக்கு பிடிச்சிருக்கு? வாட் டு வி லைக்? வாட் டிட் ஐ க்ளோஸ்? நான் எதை மூடினேன்? இங்க பார்த்தோம்னா கேள்வியானது வாட்ங்கிறது வருது. வி லைக்டு என்ன பிடிச்சிருக்கு, என்ன அப்படிங்கிறது ஒரு நேரடியான பொருள் வருமா? வி லைக் த மூவி, வி லைக் த கேக், வி லைக் த டால், வி லைக் தி ஹவுஸ். ஒரு பொருள், நேரடியான ஒரு பொருள் நமக்கு இந்த வேர்புக்கு அப்புறம் எழுத முடியுது. ஸோ இட் நீட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் த மீனிங். அதனாலதான் இங்க பொருளானது தேவைப்படுகிறது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு. நான் எதை மூடினேன்? புத்தகத்தை மூடினேன். ஆப்ஜெக்ட். நான் யார்கிட்ட சொன்ன வழிய? அவ யார்கிட்ட வழிய சொன்னா? அவ என்கிட்ட வழிய சொன்னா. ஹூம். இந்த மூணாவது சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இது என்ன கேள்விக்கான பதில் அளிக்கிறது? அவ யாருகிட்ட பதில சொன்னா? To whom did she say the way to museum? She told me the way to museum. யார்கிட்ட சொன்னா? என்கிட்ட சொன்னா. Told. After this verb told, the word written is me. It is answering the question whom. So இந்த transitive verb இல்லையாங்கிறத நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? வேர்ப பின்தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு பொருளாக இருக்கு, நேரடியான பொருளா இருக்கு. அது பொருள் தானாங்கிறத வந்து நேரடியான பொருள்ங்கிறத நான் எந்த கேள்விகளை வச்சு கண்டுபிடிப்பேன்னா வாட், ஹூம், இந்த ரெண்டு கேள்வி வச்சுதான் நான் கண்டுபிடிப்பேன். வாட் டிட் ஐ லைக், வாட் டிட் ஐ க்ளோஸ், நான் என்னத்தை மூடினேன், யார்கிட்ட அவ வழிய சொன்னா, ஹூம் டிட் ஷி டெல் த வே டு மியூசியம், இப்படிதானே கேட்பீங்க. அவ வந்து என்கிட்ட வழிய சொன்னா. சரி மேம், இங்க வந்து புரிஞ்சிருத்து. டிரான்சிட்டிவ் வேர்ப்னா ஒரு பொருளானது இருக்கணும். யாரு, யாருக்கு, சாரி என்ன, யாருக்கு அப்படிங்கிற கேள்விகளை அது பதில் அளிக்கிறதுனா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். பர்ஃபெக்ட். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்ன? பி அரைவ்ட். இந்த அரைவ் அப்புறம் நீங்க வேற ஏதாச்சும் ஆப்ஜெக்டா சொல்லி பாருங்களேன். பி அரைவ் பால் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லாட்டி வேற ஏதாவது நேரடியான பொருள் சொல்ல முடியுமா, உபயோகிக்க முடியுமா? முடியாது. இஃப் அட் ஆல் I'm unable to write, if at all the verb cannot have a direct object after the verb, then it is said to be intransitive verb. ITV னா intransitive verb. சரியா? நான் எப்ப வந்து சேர்ந்தேன்? நான் காத்தால வந்து சேர்ந்தேன். வென்னுங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறதா பசங்களா? கரெக்டா? வென்னுங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறதா? She laughed loudly. She laughed. சரி மேம், ஷீங்கிறது சப்ஜெக்ட், சிரிச்சாங்கிறது verb. அவ எப்படி சிரிச்சாங்கிறது தான் இந்த கேள்வி பதில் சொல்றது. அவ எப்படி பதில் சிரிச்சா? How did she laugh? She laughed loudly. எப்படி சிரிச்சா? How? எப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கிறது. So it cannot have a direct object. Main thing is this one. It cannot have. Intransitive verbs cannot have
direct objects after it. Okay, that is why it is being categorized as intransitive verb. அதனாலதான் அது intransitive verbன்னு நம்ம சொல்றோம். எங்க, எப்படி, எங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அது பதிலளிக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், கொடுத்துருக்கிற வேர்ப் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு நம்மளால சொல்லிட முடியும். இதை நம்ம ஒரு கேம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண பார்ப்போமா? ஷல் வி அண்டர்ஸ்டாண்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ கேம்? டெஃபினெட்லி. நான் இந்த சென்டென்சஸ் எழுதிட்டேன், நீங்களும் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ you would have also written it in your book while I wrote these sentences. One more. இல்ல நீங்க நிறைய சென்டென்சஸையும் பார்ப்பீங்க. அந்த சென்டென்ஸ்ல வந்து டிரான்சிட்டிவ் வேர்பா இருக்கா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, மை ஃபாதர் குக்ஸ் டெலிஷியஸ் சூப்ஸ். மை ஃபாதர் குக்ஸ் டெலிஷியஸ் சூப்ஸ். யாரு சமைக்கிறா? எங்க அப்பா. எங்க அப்பா தான் சப்ஜெக்ட். சமைக்கிறாருங்கிறது தான் வேர்ப். என்ன சமைக்கிறாரு? ருசிகரமான சூப். என்னத்தை சமைக்கிறாங்க? ருசிகரமான சூப். வாட் டஸ் மை ஃபாதர் குக்? என்ன சமைக்கிறாங்க? டைரக்ட் ஆப்ஜெக்டா டெலிஷியஸ் சூப். அதனால இது டிரான்சிட்டிவ் வேர்ப். மை மதர் ஒர்க்ஸ் அட் அ பேங்க். My mother works at a bank. My mother is subject, works is verb. At a bank. எங்க வேலை பார்க்கறாங்க? ஒரு வங்கியில வேலை பார்க்கறாங்க. எங்க? வென்னுங்கிற கேள்விக்கு தான் பதில் அளிக்கிறது. நேரடியான பொருள் இல்லைங்க. It's answering the question when. So sorry, where. எங்க வேலை பார்க்கறாங்க? Don't walk on the grass. புல்லு மேல நடக்காத. எங்க நடக்க கூடாது? புல்லு மேல. Don't walk on the grass. Come on, identify students whether it is a transitive or intransitive verb. Where I shouldn't walk. I shouldn't walk on the grass. Where? எங்க? Perfect. இந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். What, whom, இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் சொல்றதா transitive verb. When, where, why, who, யாரு. Do not tease the animals. யாரை ட்ரீஸ் பண்ணக்கூடாது? Whom shouldn't we tease? We shouldn't tease the animals. Whom, யார. யார, யார. சாரி, என்ன. வாட்ங்கிறது என்ன, whomங்கிறது யார. He has been missing for 2 months. எப்பையிலேருந்து அவன் காணாம போயிட்டான்? 2 மாசத்துல இருந்து அவனை காணும். எப்பையிலேருந்து? From when. When he is been missing. He has been missing for 2 months. Transitive or intransitive? No, it is intransitive. When, எப்பையிலேருந்து. whom சொல்லி. எப்பையிலேருந்து. I waited for hours. I waited for hours. எத்தனை நேரம்? How many? You have changed a lot. நீ ரொம்பவே மாறி போயிட்ட. You have changed a lot. நீ வந்து ரொம்ப மாறி போயிட்ட. நிறையவே மாறி போயிட்ட. She shouted at me. யார பார்த்து சத்தம் போட்டா? என்ன பார்த்து சத்தம் போட்டா? Whom did she shout at? She shouted at me. யார பார்த்து? என்ன பார்த்து? Object is there. Perfect. It is a transitive verb. They scolded the boy for coming late. Why did they scold the boy? They scolded the boy for coming late. Why? ஏன்? They scolded the boy for coming late. We discussed his projects.
நாங்க எதை டிஸ்கஸ் பண்ணோம்? அவனுடைய ப்ராஜெக்ட்களை டிஸ்கஸ் பண்ணோம். What did we discuss? We discussed his projects. What? So in today's session, we have seen about transitive and intransitive verbs, how we need to identify it. So these many things have been taught in today's class. If you have any doubt, please make a note of it and ask me in next session. So that is it for the day. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.